நம்ம இன்னைக்கு மீன் வந்து கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு மீன் அவியல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2 துண்டு மீன் எடுத்திருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு லெமன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி தனியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மீனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே லெமனை புழிஞ்சு விட்டுட்டு, இது தானாகவே டெண்டர் ஆகிடும். ஸோ லெமன் மட்டும் நல்லா புழிஞ்சிட்டு, கூடவே உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாம் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்துட்டு மேரினேட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். இது மேரினேட் பண்ணி ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. இப்போது இன்னொரு மிக்ஸி ஜாரில் நான் வந்துட்டு அந்த புதினா கொத்தமல்லியை மாற்றிருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு சுற்றி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு 2 ஸ்பூன் தேங்காயை போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக தண்ணி போட்டுக்கோங்க. நம்ம இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. நான் அதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சீரகப்பொடி, உங்ககிட்ட ஆமச்சூர் பவுடர் இருந்தால் ஆமச்சூர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே சேர்த்த மாதிரி கொஞ்சோண்டு லெமன் சேர்த்துக்கோங்க அந்த புளிப்புக்கு. அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு பார்த்துட்டு போடுங்க. நான் கொஞ்சமாக போடுறேன். இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இதில் வந்து கலந்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு வாழை இலையில் வச்சு வேக வைக்க போகிறோம். அப்போது நம்மளுக்கு அவிச்ச மீன் ரெடி ஆகிடும். நான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்துட்டு நான் வந்து வாழை இலையில் நல்லா சுருட்டிட்டு ஒரு இட்லி பானையில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு போகிறேன். 5 நிமிஷம் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். பேக்கெட்டாக மடித்தோம் இல்லையா, அந்த மடித்த பேக்கெட்லாம் நான் வந்து ஒரு இட்லி பானையில் ஒரு 15 நிமிஷம் கிட்ட வேக வச்சுருக்கேன். இந்த கலர் வந்துட்டு நல்லா பாருங்கள், நல்லா பிரைட் க்ரீன்லேருந்து எல்லோயிஷாக மாறுற அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்ம இப்போ பிரித்து பார்த்துடலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதோட மீன் எல்லாமே நல்லா டெண்டராக வெந்திருக்கு. இந்த மசாலா கூட சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீன் அவியல் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக, எந்த எண்ணெயுமே சேர்க்காம இந்த மீன் அவியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.